புதுவிதமான ஒரு ஸ்வீட்டு கார போண்டா எப்படி செய்கிறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறீங்க. முதல்ல கார போண்டா எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ கிச்சடி பண்ணுறீங்க காலையில், அது மிச்சம் வந்துருச்சுன்னா அதை ஈவினிங்கில் போண்டாவாக செய்யலாம். இல்லைன்னா நீங்கள் எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டு ஒரு கிச்சடி பண்ணிக்கோங்க ரவையில். அதை வச்சு போண்டா செய்யலாம். இப்போ போண்டாவுக்கு தேவையான மாவு கலந்துக்கலாம். 1 கப்பு கடலை மாவுன்னா 1/4 கப்பு பச்சரிசி மாவு, கொஞ்சமாக உப்பு, கொஞ்சம் பெருங்காயத்தூள், கொஞ்சம் சீரகத்தூள், கொஞ்சம் மிளகாத்தூள், இவ்வளவையும் சேர்த்து நல்லா இட்லி மாவு பதத்துக்கு கரைச்சி வச்சுக்கோங்க. கொஞ்சம் கூட தண்ணி ஆயிடுச்சுன்னா அப்புறம் எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். இட்லி மாவு பதத்துக்கு கொஞ்சமாக சோடா உப்பும் கலந்து அதை நல்லா எடுத்து வச்சுக்கோங்க. சோடா உப்பு கலக்கும்போது சாஃப்டாகவும் இருக்கும், கிறிஸ்பாகவும் இருக்கும். இப்போ நீங்கள் பண்ணியிருக்கிற கிச்சடியை இது மாதிரி உருட்டிக்கோங்க, ரவா கிச்சடியை. அதை இந்த மாவுக்குள்ளே போட்டு எண்ணெயில் போட்டு எடுத்துக்கோங்க. எண்ணெய் எப்போயுமே அளவாக வச்சு செய்யுங்க, ஏன்னா மீதி எண்ணெயை திரும்ப திரும்ப யூஸ் பண்ண முடியாது. இந்த மாதிரி போட்டு அதை எண்ணெயில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துட்டிங்க அப்படின்னு சொன்னேன். உருளைக்கிழங்கு போண்டாவோட இது வித்தியாசமாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஏன்னா எல்லா காய்கறியும் இருக்கும், ரவையும் இருக்கும். அந்த ரவையோட சாஃப்ட்னஸ்ஸு, டேஸ்ட்டு, இந்த கடலை மாவு இது எல்லாம் சேரும்போது இந்த போண்டா சாஃப்டாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இனிப்பு போண்டாவுக்கு இந்த மாதிரி பழம் எடுத்துக்கோங்க. நான் நேந்திரன் பழம் எடுத்துருக்கேன், நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். எடுத்து இந்த மாதிரி நல்லா சின்ன சின்னதாக மசிச்சு விட்டுக்கோங்க. கொஞ்சமாக ரவையை இந்த மாதிரி வறுத்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா கெட்டியாக கிண்டி எடுத்துருங்க. நல்லா வெந்துடணும், நல்லா குழஞ்சி வெந்துடணும். வெந்ததுக்கப்புறம் துளி உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம மசிச்சு வச்சுருக்கிற இந்த வாழைப்பழத்தை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கருப்பட்டியில் பாகு காய்ச்சி நான் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் நாட்டு சர்க்கரை வேணும்னாலும் போட்டுக்கலாம். ஏதோ ஒரு இனிப்பு அதை சேர்த்து நல்லா கிளறி நல்லா கெட்டியாக உருண்டை பிடிக்கிற ஸ்டேஜுக்கு வரணும். அந்த அளவுக்கு அதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நேந்திரன் பழங்கிறதுனால துண்டு துண்டாக இருக்கும், வேறு பழம்னா ரொம்ப குலைவாயிரும். இப்போ இதில் மைதா மாவு 1 பங்கும் 1/4 பங்கு அரிசி மாவும் போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு 1 கரண்டி இட்லி தோசைக்கு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மாவை சேர்த்துக்கோங்க. துளி சோடா உப்பு இதுலேயும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதையும் இட்லி மாவு பதத்துக்கு இந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கோங்க. கரைச்சிட்டு நம்ம அதை கிண்டி வச்சுருக்கிற வாழைப்பழம், ரவை, அந்த கலவையை சின்ன சின்ன உருண்டையாக இந்த மாதிரி பிடிச்சி அதை எண்ணெயில் முக்கி நம்ம போட்டோம் அப்படின்னு சொன்னால் இனிப்பு போண்டா. இதை நீங்கள் சுழியோன்னு கூட சொல்லிக்கலாம். இந்த சுழியத்துக்கும் இதே மாதிரி இனிப்பு கலந்து மாவில் கலந்து போடுவோம். இது மாதிரி போட்டு எண்ணெயில் போட்டு எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் இனிப்பு போண்டா. இப்போ இந்த ரவை இருக்கிறதுனால உள்ளுக்க அது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ரெண்டுமே நல்லாயிருக்கும். செய்து பாருங்கள்.